How to buy USDT with ATM card. கிரிப்டோ கரன்சியை டெபிட்டோ கிரெடிட் கார்டு வச்சு வாங்கலாமா இல்லையான்னு சொல்லி கேப்பீங்கன்னு சொன்னா, வாங்கலாமா இல்லையாங்கிறதுக்குரிய ஆன்சர் நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்கிறத பொறுத்து இருக்குது. நீங்க கிரிப்டோ கரன்சி லீகலான கண்ட்ரிகளான கனடா, யூஎஸ், இந்தியா போன்ற நாடுகளில் இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க தாராளமா உங்களோட கிரிப்டோ கரன்சியை உங்களோட டெபிட் கார்டு அப்படி இல்லாட்டி உங்களோட கிரெடிட் கார்டு அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படி இல்லாட்டி இப்போ கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்படியான நார்மலாக நீங்க டே டு டே லைஃப்ல பாவிச்சிட்டு இருக்கிற உங்களோட லோக்கல் கரன்சியை எப்படி பாவிச்சிட்டீங்களோ அதே கரன்சியில இருந்து உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கு ஆப்ஷன்கள் இருக்கும். அது பார்த்தீங்கன்னு சொன்னா லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் இருக்கலாம், இல்லாட்டி இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கனடாவில் கனடாக்குன்னு சொல்லி நிறைய லோக்கல் எக்ஸ்சேஞ்சுகள் இருக்கு, பிளஸ் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 2-3 கனடாவில் அவைலபிளா இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்க கனடாவில் இன்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து ஃபேமஸ். ஓகே, ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு ஆளுக்கு பேங்க் டு பேங்க் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இன்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு விஷயம் வந்து பாவிப்பாங்க. ஸோ அதை வச்சு கூட நீங்க அதாவது உங்க பேங்க்ல இருக்கிற பணத்தை இன்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலம் அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ள அனுப்பினா உங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்சில இருந்து உங்களுக்கு கிரிப்டோ கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனா இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, நீங்க வாங்குற விற்கிற எல்லாத்துக்குமே டெக்ஸ் அப்ளிகபிள். ஓகே, நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி நீங்க ப்ராஃபிட்ல இருக்கீங்களா சொல்லுவீங்களா, அப்படி நீங்க வாங்கினாலே டெக்ஸா, லைக் டெக்ஸுக்குள்ள எனக்கு கூடுதலான அளவு நாலேஜ் இல்லை. ஸோ நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் கிரிப்டோ கரன்சியில் டெக்ஸ் எப்படிங்கிற பொறுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வாங்குற விற்கிற எல்லா கிரிப்டோக்கும் டெக்ஸ் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ நீங்க டெக்ஸ் ஃபைல் பண்ணக்குள்ள அது எல்லாத்தையுமே நீங்க கொடுக்கணும். ஆனா நீங்க கிரிப்டோ கரன்சி அன்னோனுங்கிற ஸ்டேட்ல இருக்கிற நாடுல இருப்பீங்கன்னு சொன்னா, அதாவது கிரிப்டோ கரன்சி அன்னோன்னு கிரிப்டோ கரன்சியை நீங்க வச்சிருக்கலாம், பாவிக்கலாம், ஆனா அது சம்பந்தமான ரெகுலேஷன், அது சம்பந்தமான ரூல், நாளைக்கு கிரிப்டோவில் யாரான உங்கள்ட்ட ஏமாத்தி போட்டு போனாலோ, கிரிப்டோவில் யாரான ஸ்கேம் பண்ணினாலோ அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, சம்பந்தமான ரெகுலேஷன் ரூல் எதுவுமே இல்லாத நாடுகளான ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா கிரிப்டோ கரன்சியை பேங்க்ஸ்களை யூஸ் பண்ணி இல்லாட்டி பேங்க் கார்டுகளை யூஸ் பண்ணி வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா இல்ல. அப்ப எப்படி கிரிப்டோ வாங்குற அப்படின்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்களால கிரிப்டோ வாங்க முடியாதான்னு கேட்டா இல்ல, முடியும். கிரிப்டோ கரன்சி நீங்க வாங்கலாம். அதுக்குரிய மெத்தட் பேரு தான் P2Pன்னு சொல்றோம். ஓகே, P2Pன்னா கிரிப்டோ கரன்சி ஒரு ஆள்கிட்ட இருக்கும். ஓகே, உங்கள்கிட்ட பணம் இருக்கும், உங்களுக்கு கிரிப்டோ வேணும்னா அந்த கிரிப்டோ கரன்சி இருக்கிற ஆள்கிட்ட உங்களோட பணத்தை கொடுத்துட்டு அவர் சொல்ற ரேட்டுக்கு நீங்க உங்களோட கிரிப்டோவை வாங்கி எடுக்கிற. அப்படி உங்களோட கிரிப்டோ இருக்கும், இன்னொரு பணம் இருக்குன்னா நீங்க உங்களோட கிரிப்டோ அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கிற பணத்தை நீங்க வாங்கி எடுக்கிற. 2 பேரும் மியூச்சுவலா ஒரு வேலை ஒன்றுக்கு எக்ரி ஆகும். இந்த வேலை பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையான டாலர் வாங்குறீங்க, US டாலரை மாத்துறீங்கன்னா அந்த US டாலருக்கு பெருமதியில இருக்காது. நார்மலா USDT தான் நேமா வாங்கி விற்பாங்க. இப்ப USDTங்கிறது US டாலரை பெக் பண்ணின ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து. ஆனா ஸ்டில் நீங்க இப்ப US டாலர் LKRக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு 300 வரைக்கும்னா நீங்க USDT வாங்கக்குள்ள வைக்கக்குள்ள மேபி 305, 306 அப்படி இல்லாட்டி 295 அப்படின்னு சொல்லி வேற வேற வேலையில நீங்க வாங்கி விற்பீங்க. ஒரு ஸ்டாண்டர்டான ரேட் வந்து இருக்காது. ஏன்னு சொன்னா டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி லைக் எவ்வளவுக்கு இது இருக்கோ அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ்கள் கூடி குறையும். ஸோ அது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க 2 பேர் வாங்கினாலும் விற்கிறாலும் எந்த அளவுக்கு நெகோசியேட் பண்ணீங்கன்ற பொறுத்து இருக்கு. இதுல இருக்கிற சேஃப்டி பிரச்சனைகளை கருத்தி கொண்டு நிறைய P2P பிளாட்ஃபார்ம் இருக்கு. என்ன சேஃப்டி பிரச்சனை இருக்குன்னா ஒரு ஆள் உங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு கிரிப்டோ தராம ஏமாத்திப்பட்டு ஓடலாம். அப்படி இல்லாட்டி கிரிப்டோ தாரன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு அவங்களுடைய கிரிப்டோ பறிக்கலாம். இல்லாட்டி உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் கூட நடக்கலாம். அதனால பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய P2P பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இடையில அவங்க ஒரு நடு தரகர் மாதிரி இருந்து ஓகே நீங்க டிரான்சாக்சன் முடிக்கிற வரைக்கும் அவங்க சேஃபா நடுவில் இருப்பாங்க. நீங்க டிரான்சாக்சனை முடிச்சு அவரும் ஓகே ஹெப்பி இவரும் ஓகே ஹெப்பின்னு சொல்ற வரையும் அவன் நடுவில் இருந்து இந்த டிரான்சாக்சனை சரியா செஞ்சு கொடுத்ததுக்காக அவங்க ஒரு ஃபீஸ் ஒன்று வாங்கிட்டு போவாங்க. ஓகே, இதுக்கு நிறைய P2P பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்படியான P2P பிளாட்ஃபார்ம்ல நீங்க கிரிப்டோ வாங்கி கொள்ளலாம். இப்போ நீங்க எந்த நாட்டில் இருக்கிற பொறுத்தா நீங்க எப்படி கிரிப்டோ வாங்க போறீங்கிற விஷயம் இருக்குது. ஸோ நீங்க கிரிப்டோ கரன்சியை எப்படி வாங்குவீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க, உங்களோட நாட்டில் கிரிப்டோ டெக்ஸ் ரூலில் என்ன மாதிரி இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி சம்பந்தமாக மேலதிக நாலேஜ், கிரிப்டோ சம்பந்தமாக ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம், கிரிப்டோ கரன்சி சம்பந்தமாக படிக்கணும், பொட் கனெக்ட் பண்ணணும், ஈல் ஃபார்மிங் பண்ணணும், இது மாதிரியான விஷயங்கள் சம்பந்தமான நாலேஜ் வேணும்னு சொன்னா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது சம்பந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் தரேன். பை.